ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அனட்டாமி ஆஃப் லப்பரிங் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அனட்டாமி ஆஃப் லப்பரிங் பிளான்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூனா என்னன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டிஷ்யூ சிஸ்டம் வந்து நம்ம வந்து மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ பெர்மனன்ட் ரெண்டு பார்ப்போம். மெரிஸ்டமெட்டிக்னா டிவைடிங் செல்ஸ், அதுதான் மெரிஸ்டமெட்டிக்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னால் டிவைட் ஆகி மெச்சூர் ஆன செல்ஸ். ஸோ அந்த பெர்மனன்ட்டில் ரெண்டு இருக்குது, சிம்பிள் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் டிஷ்யூ சிஸ்டம், 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. என்னென்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டமாக பார்ப்போம். அப்புறம் அனாட்டமி ஆஃப் டைகார்டினஸ் மோனோகார்டஸ் பிளான்ஸ் அப்படின்னா டைகார்டினஸ் ரூட்டு மோனோகார்டஸ் ரூட்டில் உள்ள என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்டெம்மில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் லீவ்ஸில் என்னென்ன செல் இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக செகண்டரி க்ரோத் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ப்ரைமரி க்ரோத்னா இன்க்ரீஸ் இன் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், பிளான்ட்டை வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். செகண்டரி க்ரோத்துங்கிறது பிளான்ட்டை வந்து அப்படியே வித் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் செகண்டரி க்ரோத்னா மற்றபடி அந்த ஸ்டோர் பண்ணுற ஃபங்க்ஷனு, செல்வால், பார்க்கு இதெல்லாம் வளர்கிறது வந்து செகண்டரி க்ரோத்து தான், ஓகேங்களா. ஸோ நம்ம பொதுவாகவே செல்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய செல்ஸ் இருந்தால் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். இந்த டிஷ்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்யூவில் நிறைய செல்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அந்த எல்லா செல்லும் சேம் ஃபங்க்ஷன், சேம் ஸ்ட்ரக்சர், அதான் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூனா சேர்ந்து ஆர்கானாக ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கானாக சேர்ந்து ஆர்கான் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகலாம். பிளான்ட்டில் ஆர்கான் வரைக்கும், அதான் டிஷ்யூ சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் காமன் ஒரிஜின், சேம் ஒரிஜினாக இருக்கும் அண்ட் பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன், தான் டிஷ்யூ சொல்லுவாங்க. பிளான்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் எடுப்பாக இருக்குது. பேசிக்காக 2 மெயின் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க டிஷ்யூவை, மெரிஸ்டமெட்டிக் அண்டு பெர்மனன்ட் டிஷ்யூவாக பிரிச்சிருக்காங்க. இந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ்னால் டிவைட் ஆகும், பெர்மனன்ட் டிவைட் ஆகாது, அதை பற்றி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூவில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெரிஸ்டமெட்டிக்னா டிவைடிங் செல்ஸ் கண்டினியூஸாக டிவைட் ஆகும், இதுதான் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெரிஸ்டம்னு இருக்குது, அதுக்கப்புறம் செகண்டரி மெரிஸ்டம்னு இருக்குது. இது பேர்லேயே கண்டுபிடிச்சிடலாம். பிரைமரினா ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது, செகண்ட் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது என்னவாக இருக்கும், லென்த், க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, க்ரோத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த் பிளான்ட்டோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம் பிரைமரி மெரிஸ்டம். எப்படிலாம் யூஸ் ஆகலாம், டிப்பில் வளரலாம், அதனால் அது எபிக்கல் மெரிஸ்டம். அதே மாதிரி இந்த நோட்ஸ் இருக்கும் தெரியுங்களா, நோடு, இன்டர்நோடு, அந்த நோட்ஸில் வளரலாம், அது வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம். இது ரெண்டுமே பிரைமரி மெரிஸ்டம், லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செகண்டரி மெரிஸ்டம் எப்படி இருக்கும், லேட்டரலாக இருக்கும், ஓகேங்களா. அதாவது வித் இன்க்ரீஸ் பண்ணுறது, மரம் வந்து தடியாக வளர்றது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகுறது, அது வந்து லேட்ரல் மெரிஸ்டம். செகண்டரி மெரிஸ்டம்னா லேட்ரல் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா ஃபேசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம், அப்புறம் இன்டர்ஃபேசிகுலர், தென் கார்க் கேம்பியம். ஸோ இது 3 லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல்ஸ்னால் அடுத்த வேறு மாதிரி கேரக்டர்ஸ் அதர் தென் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு வேறு இதெல்லாம் யூஸ் ஆகிறது இதெல்லாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம்னா இன்னொரு பேர் இன்ட்ராஃபேசிகுலர்னு சொல்லுவாங்க. மோர் ஓவர் அப்படி சேமாக இருக்கும் இன்ட்ராஃபேசிகுலர் கேம்பியம். இது இன்டர்ஃபேசிகுலர்னா இப்போ ஃபேசிக்கல்ஸ் என்னன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் தான் ஃபேசிக்கல்னு சொல்லுவாங்க. வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைலம் ஒரு ஃப்ளோயம் இருக்கும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் சேர்ந்த வாஸ்குலர் பண்டில். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளாரியே இருக்குது, நடுவுலேயே ஒரு கேம்பியம் இருக்குன்னா இன்ட்ரா. இந்த வாஸ்குலர் பண்டலுக்கும் இன்னொரு வாஸ்குலர் பண்டலுக்கும் நடுவில் இருக்குன்னா அது இன்டர், ஓகேங்களா. கார்க்குங்கிறது வெளியில் அவுட் ஸ்ட்ரக்சர், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சைலம்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியும், மினரல்ஸையும் வாட்டர்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரே வழியை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கீழேருந்து மேலே கொண்டு போவோம், அவ்வளோதான். ஃப்ளோயம்ங்கிறது ஸ்டார்ச், ஃபோட்டோசிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃபுட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த ஃபுட்டை வந்து பை டைரக்ஷனல், மேலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கீழேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சோர்ஸு சிங்கை பொறுத்து வேரி ஆகும். இதெல்லாம் நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஒரு லெசனில் பார்ப்போம். ஸோ இப்போ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸில் க்ரோத் இன் பிளான்ஸ் இஸ் லார்ஜ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெஷலைஸ்டு ரீஜியன்ஸ், குறிப்பிட்ட ரீஜன்ஸில் தான் நடக்கும். ஆக்டிவ் செல் டிவிஷன் இருக்கிற இடத்துல, அதுதான் மெரிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மெரிஸ்டம்ஸ் பிளான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெரிஸ்டம் இருக்குது. இந்த மெரிஸ்டம் இட்ஸ் அக்கர் அட் த டிப் ஆஃப் ரூட்டு, டிப் ஆஃப் ஷூட்டு, ஸ்டெம்மோடைய டிப்பு, ரூட்டோடைய டிப்பில் வளர்றதெல்லாம் பிரைமரி டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. டிப்பில் இருக்கிறதெல்லாம், எபிக்கல்னா டிப்பில் இருக்கிறது. ஸோ இது மாதிரி இருக்கிறது பாருங்கள், இது மாதிரி டிப்பில் இருக்கிறதெல்லாம் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இந்த மெரிஸ்டமெட்டிக் ஜோன் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். மேலே இருக்கிறது லீஃப் பிரைமார்டியம். இந்த பிரைமார்டியம்னா லீஃப் பிரைமார்டியம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆக்சிலரி பெட்லேருந்து க்ரோத் ஆகுறது. இந்த ஆக்சிலரி பெட்லேருந்து லீஃப் பிரைமார்டியம் இருக்குது, ஃப்ளோரல் பிரைமார்டியம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதிலிருந்து தான் லீஃப் வளரும், இதிலிருந்து தான் ஃப்ளவர் வளரும். இதெல்லாம் ஒரு பட்டு, இதெல்லாம் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ. இந்த மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ தான் டிவைட் ஆகி லீஃபாக வரும், டிவைட் ஆகி ஃப்ளவராக வரும். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டிங் வாஸ்குலர் டிஷ்யூ மெச்சூர் ஆகிறது இந்த இடத்துல. இதே வந்து ரூட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு, அப்புறம் சுற்றிலையும் கார்டெக்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே ப்ரோட்டோடம் இருக்கும், அதுக்கு மேலே தான் சிலிண்டர் கார்டெக்ஸில் இனிஷியல்ஸ் இருக்கும். அதுக்கு தான் வந்து எலாங்கேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே இனிஷியல்ஸ் ஆஃப் ரூட் கேப்பு, அப்புறம் ரூட் கேப் இருக்கும். இந்த ரூட் கேப் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ரூட்டை வந்து வளராமல் தடுக்கிறது, அதாவது ரூட்டை வந்து வளரும்போது அது டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரூட் கேப்பு.
நெக்ஸ்ட் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் தான் இங்கே இருக்குது. ஸோ ரூட் டிப்பில் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது, ஷூட் டிப்பில் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. ஸோ இதுதான் மெரிஸ்டமேட்டிக் சிஸ்டம். இது வந்து எபிக்கல் மெரிஸ்டமே குறிக்கும். ஓகேங்களா, இது டிப்பு வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது யூஸாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் பார்த்தாச்சு. ஸோ இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆக்குபைஸ் த டிப் ஆஃப் த ரூட், வைல் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆக்குபைஸ் டிஸ்டன்ட் மோட் ரீஜன், அதாவது டிப் ஆஃப் த ஸ்டெம் மாதிரி. ஓகேங்களா, டிஸ்டன்ட் மோஸ்ட் ரீஜன் ரொம்ப டிஸ்டன்ட்டாக இருக்கிற இதில் ஸ்டெம் ஆக்சிஸில் தூரமாக இருக்கிற இடத்துல வளரும். டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம், லீவ்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் ஸ்டெம் எலாங்கேட் ஆகிறதுக்கும் சில மெரிஸ்டம் டிஷ்யூ தேவை. அதான் சம் டிஷ்யூஸ் செல்ஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் தனியாக விட்டுட்டு போயிடும் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். அதுதான் ஆக்சிலரி பாடி. இதில் இருந்தால் ஸ்டெம்மு இது லீவ்ஸில் வளரும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டைப் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான். டிப்பில் மட்டும் இல்லாமல் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சச் பெட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ஆக்சிஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் எ பிரான்ச் ஆர் எ ஃப்ளவர். இப்போ நான் சொன்ன கதை தான். இந்த மெரிஸ்டம் விச் அக்யூர்ஸ் பிட்வீன் மெச்சூர் டிஷ்யூஸ். அந்த மெச்சூர் டிஷ்யூஸ் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது நோடு, இது டிப்பு இங்கே போயிட்டுருக்கு. இந்த டிப்பில் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னும் நோடு இருக்கும், இன்னும் அதே நோடு இருக்கும் ஸ்டெம்மில். இப்போ இங்கே ஒரு டிஷ்யூ மெரிஸ்டம் இருக்கும், அதுதான் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகாட்ஸ் கிராஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மாடு மேய்ஞ்சிருச்சுன்னா கிராஸ் மறுபடியும் வளரும். அப்போ டிப்பை சாப்பிட்டுருச்சுன்னா எங்கே வளரும், இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் தான் மறுபடியும் வளரும். ஸோ அதான் கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ், அதான் மாடு மேயுது. ஓகேங்களா, இது வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம். அது எங்கன்னா கிராஸில் இருக்கும், ரீஜெனரேட் ஆகும், மறுபடியும் வந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்ஸ் ரிமூவ் பை த கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து ரீஜெனரேட் ஆகும். ஸோ போத் எபிக்கல் மெரிஸ்டம் இன்டர்கேலரி மெரிஸ்டம்னா பிரைமரி மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தி அப்பியர் இயர்லி இன் லைஃப். ஃபஸ்ட்டு இயர்லி காலத்துலேயே வளரும் பிளான்ட்டில், இயர்லி லைஃப்பில், அண்ட் கண்ட்ரிபியூட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி. பிரைமரி பிளான்ட் பாடினா ஒரு நீளம் வளர்றதுக்கு, மெலிசாக இருந்தாலும் நீளமாக வளர்றதுக்கு. அப்புறம் செகண்டரி மெரிஸ்டம் வந்து இது மெலிசாக இருக்கிறது மொத்தமாக வச்சிடும் இந்த ஸ்டெம்மை. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது லேட்டர் லைஃப்பில் வளர்றது வந்து மெரிஸ்டம் ரெக்யூர்ஸ் இன் மெச்சூர் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ் தட் ப்ரொடியூஸ் வுட்டி ஆக்சிஸ். வுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்பியர் லேட்டர் தென் பிரைமரி மெரிஸ்டம். பிரைமரி மெரிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிறதுல செகண்டரி மெரிஸ்டம் ஆர் லேட்டரல் மெரிஸ்டம் சொல்லுவாங்க. செகண்டரி ஆர் லேட்டரல் மெரிஸ்டம் இதெல்லாம் வந்து சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்ஸ் அதே மாதிரி தான். ஸோ இது என்னென்ன செகண்டரி மெரிஸ்டம் லேட்டரல் மெரிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம், தென் இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம், கார் கேம்பியம்லாம் செகண்டரி மெரிஸ்டம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லேட்டரல் மெரிஸ்டம். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் செகண்டரி டிஷ்யூஸ். என்னென்ன செகண்டரி டிஷ்யூஸ் பார்த்துருந்தோம், வுட்டி ஆக்சிஸு, அப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக வளர்கிறது, அப்புறம் கார்க்கு, இதெல்லாம் வளர்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் போத் பிரைமரி செகண்டரி மெரிஸ்டம்லாம் என்ன பண்ணோம்னா மெச்சூர் ஆகும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி நியூ ஃபார்ம்டு செல்ஸ் பிகம் ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி ஸ்பெஷலைஸ் ஆகும், மெச்சூர் ஆகும். லாஸ்ட் த எபிலிட்டி டு டிவைட் ஆகிறது நிறுத்திடும். சிலது டிவைட் ஆகிட்டு போகும், மீதி இருக்கிறதா டிவைட் ஆக நிறுத்திடும். ஸோ அந்த டிஷ்யூலாம் பெர்மனன்ட் டிஷ்யூ ஆர் மெச்சூர் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ தான். டிஷ்யூவில் 2 டைப். இப்போ மெரிஸ்டமேட்டிக்னா கண்டினியூஸ்லி டிவைட் ஆகும். இதிலிருந்து மெச்சூர் ஆகுது அப்படின்னா, ஸ்பெஷலைஸ் ஆகுது அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது அப்படின்னா அது பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறும், அது இப்போ மெச்சூர் செல்ஸாக மாறும். அந்த கன்ஸ்டியூட் த பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ இந்த மெச்சூர் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் கன்ஸ்டியூட் பண்ணும். அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி, முதல்ல வந்து இயர்லியாக வளர லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பெஷல் ரீஜன்ஸ் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து டெர்மல் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம், கிரவுண்ட் டிஷ்யூஸ், வாஸ்குலர் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம். டெர்மல் டிஷ்யூஸ்னால் எபித்தீலியம் டிஷ்யூஸ், கிரவுண்ட் டிஷ்யூஸ்னால் கார்டெக்ஸ் அது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. வாஸ்குலர் டிஷ்யூஸ்னால் நம்ம சைலம் ஃப்ளோயம் ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் டிஷ்யூ சிஸ்டமாக மாறும். இந்த டிஷ்யூ சிஸ்டம் தான் அடுத்தது நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து டிவைட் ஆகாது, டு நாட் ஜென்ரலி டிவைட் ஃபர்தர். அதுக்கப்புறம் டிவைட் ஆகாது, மெச்சூர் ஆனது, மெரிஸ்டமிலிருந்து மெச்சூர் ஆகிறது. பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஹேவிங் ஆல் செல்ஸ் சிமிலர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிள் டிஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற எல்லா செல்லும் சேம் ஃபங்க்ஷன் பண்ணுது, அப்புறம் சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படின்னா அது பேர் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. அதே காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஹேவிங் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். இதே வந்து சிம்பிள் டிஷ்யூஸ்னால் ஒரே ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரன் கைமா, நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்குலாம் இதாக யூஸ் ஆகும், லிவிங் டிஷ்யூ அதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கோலன் கைமா. ஸோ இந்த கோலன் கைமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும், எபிடெர்மிஸ்க்கு கீழே. இது எபிடெர்மிஸ் மேலே ஃபார்ம் ஆகுனா அது கீழே கார்டெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரன் கைமா. இந்த ஸ்க்ளீரன் கைமாலாம் டெட் டிஷ்யூஸ். டெட் டிஷ்யூஸ்னால் இதுக்குள்ளே 2 இருக்குது, ஃபைபர்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்க்ளீரேட்ஸ் ஒன்று இருக்குது. இது எல்லாமே டெட் டிஷ்யூ தான். ஸ்க்ளீரேட்ஸ் வந்து ரொம்ப ரவுண்டாக இருக்கும், இது வந்து ஒரு நீளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 2 டைப் தான் இருக்குது. ஒன்று சைலம் செல்ஸ் இருக்கும், இன்னொன்று ஃப்ளோயம் செல்ஸ் இருக்கும். இந்த சைலம் செல்ஸில் என்ன இருக்கலாம், ஃபைபர்ஸ் இருக்கலாம், பேரன் கைமா இருக்கலாம்,
அப்புறம் சைலம் வெசல்ஸ் இருக்கலாம், ட்ரக்கியேட்ஸ் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஃப்ளோயம்ஸில் என்ன இருக்கலாம், சியூ டியூப் எலமெண்ட்ஸ் ஆர் சியூ செல்ஸ் இருக்கலாம். அப்புறம் கம்பானியன் செல்ஸ் இருக்கலாம். இது ஃப்ளோயம்லேயும் ஃபைபர்ஸ் இருக்கலாம், பேரண்ட் கேமா செல்ஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதாவது நிறைய சிம்பிள் செல்ஸ் இருந்தால் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் செல்ஸ், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஓகேங்களா, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் டிஷ்யூஸ் பார்ப்போம். ஸோ சிம்பிள் டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்குது. வேரியஸ் சிம்பிள் டிஷ்யூஸ் இன் பிளான்ஸ் ஆர் பேரண்ட் கைமா இருக்கும், கோலன் கைமா ஆர் ஸ்க்ளீரன் கைமாவாக இருக்கலாம். இப்போ பேரண்ட் கைமா ஃபார்ம்ஸ் த மேஜர் காம்பனண்ட், முக்கால்வாசி பேரண்ட் கைமா தான் ஃபார்ம் ஆகும் வித்தின் ஆர்கான்ஸ். இந்த செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலி ஐசோ டயமெட்ரிக், சேம் சைஸில் இருக்கும், டயமெட்ரி சேமாக இருக்கும். தே மேபி ஸ்பெரிக்கல், ரவுண்டாக இருக்கலாம், இல்லை ஓவலாக இருக்கலாம், மறுபடியும் ரவுண்டாக இருக்கலாம். ஸ்பெரிக்கல்னால் 3 டைமென்ஷனல் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். தென் பாலிகோனல்னால் இப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் பாலிகோனல் ஆர் எலாங்கேட்டட் இன் ஷேப்பாக இருக்கலாம். தேர் வால்ஸ் ஆர் தின் அண்ட் மேட் ஆஃப் செல்லோஸ். இந்த செல்வால் வந்து செல்லோஸால் மேடப்பாக இருக்கும், ரொம்ப முக்கியம். ஒவ்வொருலையும் செல்லோஸ் என்னென்ன செல்வால் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ செல்லோஸால் மேடப்பாக இருக்குது. தே மே எதிர் பி க்ளோஸ்லி பேக்கடு ஆர் ஹேவ் ஸ்மால் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். க்ளோஸாக பேக் ஆகிருக்கலாம், இப்படி க்ளோஸாக பேக் ஆகிருக்கலாம், இல்லை இது மாதிரி க்ளோஸாக பேக் ஆகிருக்கலாம், இப்படி க்ளோஸாக பேக்காக இருக்கலாம், இது மாதிரி. அப்படி இல்லைன்னா இது மாதிரி இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஸ்பேஸ். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸு. த பேரண்ட் கைமா பெர்ஃபார்ம்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும். லைக் ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரேஷன். ஸ்டோரேஜ்னா நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது, செக்ரேஷன்னா என்சிமெடி செக்ரேஷன், அது மாதிரி. ஃபோட்டோசிந்தசிஸ்னா நம்ம சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ இது முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த கோலன் கைமா அக்யூர்ஸ் இன் லேயர்ஸ் பிலோ த எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்னால் பேரண்ட் கைமானால ஃபார்ம் பண்ணப்படுத்துனா அது கீழே இருக்கிறதுலாம் கோலன் கைமா இன் மோஸ்ட் ஆஃப் த டைகர்னஸ் பிளான்ட். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் ஆஸ் ஏ ஹோமோஜெனஸ் லேயர், ஒரே வகையான செல் இருக்கலாம் ஃபுல்லாக, ஆர் இன் பேச்சஸாக இருக்கலாம். ஓகேங்களா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் செல்ஸ் விச் ஆர் மச் திக் அண்ட் அட் கார்னர்ஸ். அந்த செல்ஸில் வந்து கார்னர்ஸும் திக்காக இருக்கும். அந்த திக்காக இருக்கு என்ன பாருங்க, திக் அண்ட் கார்னர்ஸ். அந்த திக்காக இருக்க காரணம் என்னன்னா டியூ டு டெபாசிஷன் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின். ஸோ இங்கே வந்து செல்வாலில் வந்து டெபாசிட் ஆகிருக்கிறது செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின். இது முக்கியம். கோலன் கைமால ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால தான் திக் அண்ட் கார்னர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ உள்ளார புரோட்டோபிளாசம் இருக்கும், சென்ட்ரல் வேக்யூல் பெருசாக இருக்கும் கோலன் கைமால. அப்போ செல்வால் நம்ம ஒன்று பார்த்தது தான். இந்த திக் அண்ட் கார்னர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின். இந்த செல்ஸ் மேபி இந்த கோலன் கைமா செல்ஸில் ஓவலாக இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், பாலிகோனலாக கூட இருக்கலாம். இந்த ஆஃபன் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இருந்தால் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ திஸ் செல்ஸ் அசிமுலேட் ஃபுட் வென் தே கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபுட்டை வந்து அசிமுலேட் பண்ணும். இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து ஆப்சன்ட் நீங்கள் காமனாக. ஸோ நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், நோ ஸ்பேசஸ். ஸோ இங்கே ஸ்பேஸே இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டி இருக்குது. They provide mechanical support to the growing parts of plants such as young stem and petiole of leaf. இதுதான் இவரோட ஃபங்க்ஷன். இந்த கோலன் கைமாவோடைய ஃபங்க்ஷன் என்னது, யங் ஸ்டெமுக்கும் பிடியோல் ஆஃப் லீவுக்கும் சப்போர்ட் கொடுக்கும். யங் ஸ்டெம்னா சின்னதாக சென்டரில் வளர்றது, பிடியோல்னா இதுதான். இந்த லீஃப் வந்து இந்த இதுதான் பிடியோல், இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறது இந்த கோலன் கைமாவோட வேலை. பேரண்ட் கைமாவோட வேலை இங்கே, கோலன் கைமாவோட இங்கே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரன் கைமாங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் லாங்காக இருக்கும், நேரோ செல்ஸாக இருக்கும், குறுகிய செல் வித் திக் அண்ட் லிக்னிஃபைடு செல்வால்ஸ். செல்வால் வந்து திக்காக இருக்கும், லிக்னிஃபைடாக இருக்கும். ஆனால் நடுவில் வந்து ஒரு பெரிய லூமன் இருக்கும். இப்போ ஃபைபர்ஸ்னால் இது நடுவில் வந்து பெரிய லூமன் இருக்கும், வாட்டர் இருக்கும். சைடில் திக் அண்ட் லிக்னிஃபைடு செல்வால்ஸ். லிக்னிஃபைடு திக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா புரோட்டோபிளாஸ்மே இருக்காது, அதனால் என்னாச்சு டெட் செல்ஸு. இது ஃபியூ ஆர் நியூமரஸ் பிட்ஸ்னால் வாட்டர் இருக்கும், இந்த கனெக்ஷன் வாட்டர் இருக்கும். ஸோ இதுதான் பக்கத்தில் இருக்க செல்லு கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் பிட்ஸ்லாம் இருக்கா, அதான் இங்கே பாருங்கள் நிறையா வாட்டர்லாம் இருக்கும் அந்த பிட்ஸு. நெக்ஸ்ட் தே ஆர் யூஸ்வலி டெட்னா வித்தவுட் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட் இல்லாதனால தான் அது லிக்னிஃபைடு செல்வால்ஸ்னு சொல்கிறாங்க. புரோட்டோபிளாஸ்ட் கிடையாது, இதெல்லாம் டெட். ஸ்க்ளீரன் கைமா ஃபுல்லாக டெட் செல்ஸ். அந்த பேஸ் ஆஃப் வேரியேஷன் இன் ஃபார்ம், ஸ்ட்ரக்சர், ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட். ஸ்க்ளீரன் கைமா மேபி எதிர் ஃபைபராக இருக்கலாம், இல்லை ஸ்க்ளீரேட்ஸாக இருக்கலாம். ஃபைபர்னா இப்படி லாங்காக இருக்கிறது, ஸ்க்ளீரேட்ஸ்னா இப்படி ரவுண்டாக இருக்கிறது. ஃபைபர்ஸ் ஆர் திக் வால், அதுவும் திக் வால் தான், எலாங்கேட்டட் வாலாக இருக்கும், பாயிண்டட் செல்ஸ் கூராக இருக்கும், ரெண்டு அண்ட் ஜென்ரலி அக்யூர் இன் குரூப்ஸ் தான் இருக்கும் இந்த வேரியஸ் ஆஃப் த பிளான்ட். வேரியஸ் பார்ட்ஸில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ளீரேட்ஸாக ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம். ஹைலி திக் அண்ட் டெட் செல்ஸ். இது ஹைலி திக் அண்ட் திக் செல்வால் பாருங்க, திக் செல்வால், திக் அண்ட் டெட் செல்ஸாக இருக்கும், லூமன் இருக்கும் அண்ட் பிட்ஸ் இருக்கும் வித் வெரி நேரோ கேவிட்டிஸ். லூமன் ரொம்ப நேரோவாக இருக்கும், ஆனால் ஃபைபர்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தீஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இந்த ஸ்க்ளீரேட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ளீரேட்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபவுண்ட் இந்த ஃப்ரூட் வால் ஆஃப் நட்ஸோடைய ஃப்ரூட் வால்ஸில் இருக்கும், இல்லை பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் கோவா, பியர், சப்போட்டா. இந்த சப்போட்டா கோவாலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு இருக்கும், அதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தெரியுமா சப்போட்டாலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ளீரேட்ஸ் தான். சப்போட்டெல்லாம் வந்து சென்டரில் ஒரு பேலிஷ் கலரில் அப்படியே இருக்கும் தெரியுங்களா, அந்த கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி, அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து டேஸ்ட்டே இருக்காது, அதுதான் வந்து சப்போட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்க்ளீரேட்ஸ்னு சொல்லுவாங்க. சீட் கோட்ஸில் ஆஃப் லெக்யூம்ஸு, லீவ்ஸ் ஆஃப் டீ, அதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ளீரேட்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்.
நெக்ஸ்ட் ஸ்க்ளீரன் கைமா ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஆர்கன். ஸோ இதுவும் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. கோலான் கைமா மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் ஸ்டெம் அண்ட் பியூட்டில் ஆஃப் லீஃப். இதுவும் ஆர்கன்ஸ்க்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் டிஷ்யூ. ஸோ சிம்பிள் டிஷ்யூவில் என்னென்ன பார்த்தோம்? பேரன் கைமா பார்த்துருந்தோம், கோலான் கைமா பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்துருந்தோம், ஸ்க்ளீரன் கைமா பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ளீரன் கைமாவில் ஃபைபர்ஸ் வந்து ஸ்க்ளீரேட்ஸ் இருக்குது. அதனுடைய வந்து ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணோம், இல்லை வந்து டெட் செல்ஸு. ஓகே, இது வந்து சப்போர்ட் பண்ணோம், இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், செக்ரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேரன் கைமாவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்குள்ளே தான் ஏரன் கைமான்னு ஒன்று இருக்குது. ஏரன் கைமா, அப்புறம் குளோரன் கைமா, ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ப்ரோசன் கைமான்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோசன் கைமா தெரியலனாலும் நீங்கள் ஏரன் கைமாவும் குளோரன் கைமாவும் தெரிஞ்சுக்கணும். குளோரன் கைமான்னு எதுவும் இல்லை, குளோரோபிளாஸ்ட் சைட்டோபிளாசமில் குளோரோபிளாஸ்ட் ஹேஸ் குளோரோபிளாஸ்ட் ஆர் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குளோரன் கைமா. இப்போ ஏரன் கைமானா கண்டெயின் ஏர் சாக்ஸ், ஏர் கேவிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏர் கேவிட்டிஸ் இருக்குது, அதாவது வாட்டரில் வந்து இருக்கிறது ஏர் கேவிட்டிஸ் இருக்குன்னா அது ஏரன் கைமா. குளோரன் கைமானா இது இருக்குது, புரோட்டோபிளாசம் இருக்குது, சாரி குளோரோபிளாஸ்ட் இருக்கிறது. ஓகேங்களா. அதே மாதிரி போசன் கைமான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எலாங்கேட்டட் செல்ஸு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ப்ரோசன் கைமான எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் பேரன் கைமா. ஏரன் கைமா குளோரன் கைமா கேட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க லைட்டாக. அப்புறம் குளோரன் கைமாலாம் டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் த போர்ஷன் மாதிரி. அது ப்ராக்டிக்கல் புக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து நான் அந்த கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் என்ன நான் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சைலம் சொல்லியிருந்தேன், ஃப்ளோயம் சொல்லியிருந்தேன். இந்த சைலம்லேயும் ஃபைபர்ஸ் இருக்கும். சைலம்னு என்ன சொல்லியிருந்தேன், சைலம்லேயும் ஃபைபர்ஸ் இருக்கும். அப்புறம் சைலம் பேரன் கைமான்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோயம்லேயும் ஃபைபர்ஸ் இருக்கும், ஃப்ளோயம் பேரன் கைமான்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இது தவிர்த்து இதில் வந்து என்னென்ன இருக்கும்னா ட்ரக்கீட்ஸு, வெசல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது அது ரெண்டு தவிர்த்து இது என்னென்ன இருக்கும்னா சீவ் டியூப் எலமெண்ட்ஸ் இருக்கும், அல்லது அப்புறம் கம்பானியன் செல்ஸ் இருக்கும். இதில் ஒரு சீவ் செல்ஸ் தான் இருக்கும் ஜிம்னோஸ்பம்ஸில். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஃப்ளோயமில் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல். ஒரு டைப் ஆஃப் செல்லுக்கு மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல் மேடப் ஆகிருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் ஒர்க் டுகெதர் அஸ் யூனிட், ஒரே யூனிட் தான் ஒர்க் பண்ணும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் கன்ஸ்டியூட் தான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இன் பிளான்ட். பிளான்ட்டில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ சைலம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்டிவ் டிஷ்யூ ஃபார் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ரூட்லேருந்து ஸ்டெம்முக்கும் லீவ்ஸ்க்கும் போகிறது தான் என்னது சைலம். மினரல்ஸையும் வாட்டரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரே ஒரு யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட். யூனி டைரக்ஷனாக ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணும் இதை. ஆனால் ஃப்ளோயம் எப்படி கிடையாது, பை டைரக்ஷனல் மூவ்மெண்ட்டு. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட் பார்ட்ஸ். பிளான்ட் பார்ட்ஸுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதும் சைலம் கொடுக்கும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். 4 டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. ட்ரக்கேட்ஸு, வெசல்ஸு, சைலம் ஃபைபர்ஸு, சைலம் பேரன் கைமா. இதில் சைலம் பேரன் கைமா மட்டும் தான் லிவிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைலமில் லிவிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலம் பேரன் கைமா. மீதி இருக்கிறது ட்ரக்கீட்ஸு, வெசல்ஸு, சைலம் ஃபைபர்ஸ் இதெல்லாம் டெட்னா டிவோய்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிம்னோஸ்பம்ஸ் லேக்ஸ் வெசல்ஸ் இன் தர் சைலம். சைலம் வெசல்ஸ் தான் இட் இஸ் ஏ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆஞ்சியோஸ்பம்ஸில் வெசல் இருக்கும், ஆனால் ஜிம்னோஸ்பம்ஸில் வெசல் இருக்காது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி ட்ரக்கேட்ஸ் அடுத்தது ட்ரக்கேட்ஸ் வந்து எல்லாமே டியூப் லைக் செல் வால்ஸாக இருக்கலாம். இதுதான் ட்ரக்கேட்ஸ். ஓகேங்களா. வித் திக் அண்ட் லிக்னிஃபைடு வால்ஸ் அண்ட் டேப்பரிங் எண்ட்ஸ். கூரான எண்ட் இருக்கலாம், திக் அண்ட் லிக்னிஃபைடு வால்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இன்னர் லேயர்ஸ் ஆஃப் செல் வால்ஸ், இந்த ட்ரக்கேட்ஸ் எல்லாமே டெட் அண்ட் ஆர் வித்தவுட் புரோட்டோபிளாசம். இதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இன்னர் வால்ஸ் ஆஃப் செல் வால்ஸ் ஹேவ் திக்கனிங்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஃபார்ம். திக்கனிங் வெரி இன்ஃபார்மாக இருக்கலாம். இது வந்து இப்போ இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆனுலேட்டர்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ஆனுலஸ் ரிங் ஷேப்பில் இருக்கிற ட்ரக்கேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரிங் ஷேப்பில் இருந்தால் ட்ரக்கேட்ஸ் ரிங் ஷேப் இருக்கும், ஸ்பைரல் ஷேப்டு இருக்கும், ஓட்டையாக இருக்கும், பிட் ஷேப்டு. ஸோ அது மாதிரி வேரி ஆகிறத வச்சு நம்ம வந்து இதை வந்து இது மாதிரி இது ஆனுலஸ் ட்ரக்கேட்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஆனுலஸ், ரெட்டிகுலர், ஸ்பைரல், கிளாரிஃபார்ம்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ அது அப்புறம் பார்ப்போம் இன்னொரு கிளாஸில். இந்த இன்னர் வால் ஆஃப் செல் வால்ஸ் வந்து திக்கனிங்ஸ் வெரி இன்ஃபார்ம். தென் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஆர் த மெயின் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மெயின் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ்னால் ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எங்கே இருக்கும், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்னது, ஆஞ்சியோஸ்பம்ஸ் தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ அதில் மெயின் எலமெண்ட்ஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலமெண்ட் என்னது, ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசல்ஸ். ஓகேங்களா. சரி, ஞாபகம் வச்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு வெசல்ஸ். இது லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப். இதுதான் வெசல். லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப் இருக்கும், மேடப் ஆஃப் மெனி செல்ஸ் அண்ட் கால்டு வெசல் மெம்பர்ஸ் உள்ள நிறையா இருக்கும். ஈச் வித் லிக்னிஃபைடு வால்ஸ், திக் அண்ட் வால்ஸ் அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் கேவிட்டி. சென்டரில் பெரிய கேவிட்டி இருக்கும், அங்கே தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். வெசல் செல்ஸ் ஆர் டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாசம். அப்போ அதுவும் டெட் செல்ஸ். ஓகேங்களா. வெசல் மெம்பர்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் த்ரூ பெர்ஃபரேஷன்ஸ் இன் த காமன்ஸ். பாருங்க, ஒவ்வொரு வெசல் மெம்பர்ஸும் இன்டர் கனெக்டாக இருக்கும். ஓட்டை இருக்கிறதுனால பெர்ஃபரேஷன் தான் ஓட்டை. The presence of vessels is a characteristic feature of angiosperms. Vessel is the important or unique feature, characteristic feature of angiosperms. Next is xylem fibers. Xylem fibers have
ஹைலி திக்கண்டு வால்ஸ். திக்கண்டு வால்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் ஆப்ளிட்டேட்டட் சென்ட்ரல் லூமன்ஸ். ஆப்ளிட்டேட்டட் லூமன்ஸ்னால் ரொம்ப திக்கண்டு வால் இருக்கும். பட் வந்து லூமன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆப்ளிட்டேட்டட்னா ரொம்ப சின்னதான லூமன். ஓகே, எங்களுக்கு கண்ணிக்கே தெரியுமா ரொம்ப சின்னதாக லூமன் இருக்கும். இது ஆப்ளிட்டேட்டட் சென்ட்ரல் லூமன்ஸ். இதேமாதிரி எதர் பி செப்டேட்டாக இருக்கலாம், ஏ செப்டேட்டாக இருக்கலாம். செப்டேட்னா நடு செல்வால் இருக்கும். ஏ செப்டேட்னா செல்வால் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சைலம் பேரண்ட் கைமா செல்ஸ் ஆர் லிவிங். இதெல்லாம் டெட் தான். சைலம் ஃபைபர்ஸ் டெட் தான். சைலம் பேரண்ட் கைமா செல்ஸ் வந்து லிவிங்காக இருக்கும். அண்டு தின் வால்டு. அண்ட் த செல் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லோஸ். ஓகேங்களா. சைலண்ட் பேரண்ட் கைமாங்கிறது என்னது? லிவிங்காக இருக்கலாம். லிவிங்னா என்ன சொல்லியிருந்தோம்? புரோட்டோபிளாசம் இருக்கும். அதே மாதிரி தின் வால்டாக இருக்கும். அண்ட் செல் வால்ஸ் வந்து வெல்லோஸில் மேடப்பாக இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் தான். தே ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் ஆர் ஃபேட். ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டார்ச் ஆர் ஃபேட் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அந்த அதர் சப்ஸ்டன்சஸ் லைக் டேனியன்ஸ் கூட ஸ்டோர் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட் கைமானாலே ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால தான் இது நம்ம ஸ்டோர் பண்ணுறாங்க பேசிக்காக. இந்த ரேடியல் கண்டக்ஷன் வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரே பேரண்ட் கைமாட்டா செல்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அனாட்டமி ஆஃப் ரூட்ஸை படிக்கும்போது நமக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரைமரி சைலம் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று புரோட்டோசைலம், இன்னொன்று மெட்டாசைலம். இந்த புரோட்டோசைலம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது. மெட்டாசைலம்ங்கிறது செகண்ட் ஃபார்ம் ஆகுறது. சைலமில் 2 இருக்குது. பிரைமரி சைலம், செகண்டரி சைலம் இருக்குது. அதில் பிரைமரி சைலம் 2 இருக்குது. புரோட்டோசைலம், மெட்டாசைலம். புரோட்டோசைலம்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு, மெட்டாசைலம்னா செகண்ட் ஃபார்ம்டுன்னு சொல்லுவாங்க. இன் ஸ்டெம்ஸில் பார்த்தீங்கன்னா புரோட்டோசைலம் அந்த எண்டார்ச் கண்டிஷன், எக்ஸார்ச் கண்டிஷன், இது மறந்துடக்கூடாது. எக்ஸார்ச்னு வச்சுக்கோங்களேன், ரூட்ஸில் இருக்கிறது. இது அப்புறம் எக்ஸார்ச்னா ரூட்ஸில் இருக்கிறது. எண்டார்ச்னா ஸ்டெம்மில் இருக்கிறது. ஸோ எண்டார்ச்சில் என்ன இருக்கும்னா இந்த புரோட்டோசைலம் எந்த பக்கம் இருக்குது, மெட்டாசைலம் எந்த பக்கம் இருக்கிறத பொறுத்து வேரி ஆகும். இப்போ புரோட்டோசைலம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை நோக்கி இருக்குன்னா அது எண்டார்ச். அதே மெட்டாசைலம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பெரிஃபெரி நோக்கி இருக்கும். அவுட்டர் நோக்கி இருக்கிறது எண்டார்ச். இந்த எக்ஸார்ச்சில் பார்த்திங்கன்னா புரோட்டோசைலம் வந்து பெரிஃபெரி நோக்கி இருக்கும். அதே மெட்டாசைலம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நோக்கி இருக்கும். இந்த சென்டர்னால் பித்துன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பித்து. ஓகேங்களா. அதாவது இப்படி இருக்கும். சென்டரில் எண்டோடர்மிஸ் இருக்கும். எண்டோடர்மிஸில் சென்டரில் பித்து இருக்கும். இந்த சுற்றி இன்னொரு லேயர் இருக்குன்னா அது பெரிய சைக்கிள்னு சொல்லுவாங்க. இங்கே தான் மெட்டாசைலம் புரோட்டோசைலம் இருக்கும். இந்த புரோட்டோசைலம் மெட்டாசைலம் இருக்கும். இந்த புரோட்டோசைலம் வந்து சென்டர் நோக்கி இருக்குன்னா அது வந்து எண்டார்ச் ஸ்டெம்மில் இருக்கும். அந்த மெட்டாசைலம் வெளியே நோக்கி இருக்கும். அவ்வளோதான். அதே வந்து மெட்டாசைலம் உள்ளார நோக்கி இருக்குது, புரோட்டோசைலம் வெளியே நோக்கி இருக்குன்னா இது சென்டர் நோக்கி இருக்குது, அது பித்து நோக்கி இருக்குது, மெட்டாசைலம் வெளியே நோக்கி இருக்கும். இப்போ எம்பிஏ எம்பி இப்படி இருப்போம். ஸோ புரோட்டோசைலம் வெளியே நோக்கி இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? பெரிஃபெரி நோக்கி இருக்குன்னா எக்ஸார்ச் கண்டிஷன் இந்த ரூட்ஸில் இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி தான் பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோயம் பார்ப்போம். இந்த ஃப்ளோயம் மெயின் என்ன பண்ணோம்? டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் யூஸ்வலி ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். லீவில் தான் சிந்தசிஸ் பண்ணோம். அதனால் இதுதான் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். அதிலிருந்து அதர் பார்ட் எங்கே ஸ்டோரேஜ் பார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை எங்கே யூஸாக இருக்கும் அங்கே வந்து கொடுக்கும். இதுதான் ஃப்ளோயமோட வேலை. ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ வந்து சோர்ஸ் வந்து இப்போ லீவ்ஸ் இல்லாமல், இப்போ லீவ்ஸ்லாம் உதிர்ந்துருச்சு வெயில் காலத்தில், ஸ்ப்ரிங் சீசனில் உதிர்ந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம்? ஸ்டோரேஜ் இதுதான் சோர்ஸாக மாறிடும். இது சோர்ஸாக மாறி இங்கே கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் சோர்ஸு அண்டு சிங்க்குன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து வந்து ஃப்ளோயம் வேரி ஆகும். மோஸ்ட்லி வந்து லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் ஃப்ளோயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதனால தான் ஃப்ளோயமுடைய டிரான்ஸ்போர்ட்டை பை டைரெக்ஷனல் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பை டைரெக்ஷனல் மூவ்மெண்ட்டு. ஸோ ஃப்ளோயம் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் ஃப்ளோயம் வந்து சியூடிபி எலமெண்ட்ஸ் இருக்கும், கம்பனியன் செல்ஸ் இருக்கும், ஃபோரன் பேரண்ட் கைமா இருக்கும், இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இருக்கும். இதுதான் பேஸ்ட் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் ஆல்புமினஸ் செல்ஸ், சியூ செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஃப்ளோயம் சியூ டியூப் எலமெண்ட்ஸ் இருக்கும். சியூ டியூப் எலமெண்ட்ஸ் இருக்குது, கம்பனியன் செல்ஸ் இருக்குது. இங்கே சியூ செல்ஸும் அல்புமினஸ் செல்ஸும் இருக்கும். ஃப்ளோயம் பேரண்ட் கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மீதி இருக்கிறது. இந்த சியூ டியூப் எலமெண்ட்ஸ்க்கு வந்து நோ நியூக்ளியஸ். இதுக்கு நியூக்ளியஸ் இருக்காது. என்ன பண்ணும்? நியூக்ளியஸ் இருந்தால் தான் அதனுடைய வேலையை கண்ட்ரோல் பண்ணணும். பட் நியூக்ளியஸ் இல்லாதனால என்ன பண்ணும்? அந்த கம்பனியன் செல்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ப்ரெஷர் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணும். அந்த சியூ டியூப்ஸ்னால் டியூபாக இருக்கும். இப்படி டியூபாக இருக்கும். சென்ட்ரல் இங்கே எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், ஓட்டையாக. ஸோ இதுதான் சியூ பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. சியூ பிளேட்டு, இது டியூபு. கம்பனியன் செல்ஸ் இது ஒட்டியே இருக்கும். இதுதான் கம்பனியன் செல்ஸு. இந்த கம்பனியன் செல்ஸோட நியூக்ளியஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா. அது வந்து என்ன கனெக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணால் பிளாஸ்மோடெஸ்மாட்டாங்கிறது கனெக்ஷன் இருக்கும், வாட்டர் இருக்கும். இந்த கனெக்ஷன் வச்சு இந்த கனெக்ஷன் வந்து சியூ டியூப் எலமெண்ட்ஸ்க்கும் கம்பனியன் செல்ஸ்க்கும் இருக்கும். அதனால் கனெக்ஷன் வச்சு கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த சியூ டியூப்ஸில் ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கும். ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகாமல் தடுக்கிறது இதுதான். ப்ரெஷர் கிரேடியண்ட்டை பில்டப் ஆகிறதும் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது இதுதான். எது? கம்பனியன் செல்ஸ். எதில் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும்? சியூ டியூப் எலமெண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் சியூ டியூப்ஸ் இருக்காது, கம்பனியன் செல்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அல்புமினஸ் செல்ஸும் சியூ செல்ஸ் இருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் சியூ டியூப் எலமெண்ட்ஸ் இருக்கும், கம்பனியன் செல்ஸும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சியூ டியூப் எலமெண்ட்ஸ் பார்ப்போம்.
ஸோ CO டியூப் எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லாங்காக இருக்கும், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், அரேஞ்சு லாங்கிடியூட்னலி. லாங்கிடியூட்னா இப்படி இருக்கும், வெர்டிக்கல்னா இப்படி இருக்கிறது, ஹாரிசான்டல்னா இப்படி இருக்கிறது. நெக்ஸ்ட் அண்ட் ஆர் அசோசியேட் வித் கம்பனியன் செல்ஸ். இது CO டியூப் இருக்குன்னா பக்கத்துலேயே கம்பனியன் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது CO டியூபாக இருந்தால் the end walls are perforated in a sieve-like manner. sieve-னா ஓட்டையாக இருக்கும், வடிகட்டி மாதிரி. இந்த ஃபார்ம் த sieve plates. எண்டில் ஓட்டையாக இருக்கும் இந்த sieve டியூப்பில் மட்டும். a mature sieve element possess a peripheral cytoplasm. sieve elementல பெரிஃபரலில் தான் சைட்டோபிளாசம் இருக்கும், இங்கே தான் சைட்டோபிளாசம் இருக்கும், வெளியில் இங்கே தான் சைட்டோபிளாசம் இருக்கும் மெச்சூரில். அண்ட் a large vacuole, இங்கே பெரிய வேக்யூல் வாட்டர் இருக்கும். that lacks a nucleus no nucleus. ஓகேங்களா, இப்படி ஒரு செல் இருக்குன்னா பெரிஃபரல் சைட்டோபிளாசம், இங்கே தான் சைட்டோபிளாசம் இருக்கும், இங்கே வேக்யூல்ஸ் இருக்கும், நோ நியூக்ளியஸ். ஓகேங்களா, இதை தான் இப்படி ஒவ்வொரு செல்லும் இங்கே தான் அப்படி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சும்மா புரியுது இப்படி போட்டு காட்டினேன். ஸோ இதுதான் ஒரு மெச்சூர் sieve செல்ஸ், மெச்சூர் sieve எலமெண்ட். ஓகேங்களா, பெரிய வேக்யூல், பெரிஃபெரியல் சைட்டோபிளாசம் இருக்கும், நோ நியூக்ளியஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் sieve டியூப்ஸ் எது கண்ட்ரோல் பண்ணுவோம்? நியூக்ளியஸ் இல்லைனா கண்ட்ரோல் பை த நியூக்ளியஸ் ஆஃப் கம்பனியன் செல்ஸ். கம்பனியன்னா பக்கத்தில் இருக்க செல், அடுத்து பக்கத்தில் ஒரு செல் இருக்கும் கம்பனியன் செல்ஸ், அங்கே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பனியன் செல்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷர் கிரேடியன்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கம்பனியன் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமாட்டா செல்ஸ். ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமாட்டா செல்ஸ் அதான் லிவிங் செல்ஸ் தான், which are closely associated with the sieve tube elements. இந்த sieve tube elements லிவிங் செல்ஸ் தான். ஸோ sieve tube elements வந்து என்ன பண்ணும், க்ளோஸ்லி அசோசியேட்டடாக இருக்கும், பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னா sieve tube elements கம்பனியன் செல்ஸும் கனெக்டட் பை பிட் ஃபீல்ஸ், ஓட்டையாக இருக்கும், ப்ரெசென்ட் பிட்வீன் தர் காமன் லாங்கிடியூடல் வால்ஸ். இது மாதிரி இப்போ sieve tube இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பக்கத்தில் கம்பனியன் செல்ஸ் இருக்குன்னா இந்த வாட்டர் இருக்கும், இங்கே ரெண்டுமே லாங்கிடியூடல் வால் காமனாக இருக்கும், அது வாட்டர் இருக்கும். ஓகேங்களா, the companion cells help in maintaining the pressure gradient in the sieve tubes. sieve tubesல மெயின்டைன் பண்ணுறதுக்கு, sieve tube கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த வேலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் கிரேடியன்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த companion cells யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் மேடப் ஆஃப், அடுத்தது ஃப்ளோயம் பேரன்கைமா. பேரன்கைமா லிவிங் டிஷ்யூ இஸ் மேடப் ஆஃப் எலாங்கேட்டட் டேப்பரிங் சிலிண்ட்ரிக்கல் வால்ஸ். டேப்பரிங் இப்படி கூராக இருக்கிற எலாங்கேட்டட் சிலிண்டர் மாதிரி இருக்க செல்ஸ் இருக்கும், which have dense cytoplasm. சைட்டோபிளாசம் அடர்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் நியூக்ளியஸும் அடர்த்தியாக இருக்கும். The cell wall is composed of cellulose. So parenchyma cellulose மேடப்பாக இருக்கும், cellulose செல் வால். அண்ட் ஹேஸ் பிட்ஸ் வாட்டர் இருக்கும், through which plasmodesmal connections exist between the cells. அப்போ ஒரு பேரன்கைமாவுக்கும் இன்னொரு பேரன்கைமாவுக்கும் வாட்டர் இருக்கும் இந்த இடத்துல, அதுதான் பிளாஸ்மோடெஸ்மாட்டல் கனெக்ஷன்ஸ். பிளாஸ்மோடெஸ்மாட்டல் கனெக்ஷன்ஸ் இதனால் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, பிட்வீன் த செல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல். பேரன்கைமானே ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுது, அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸஸும் ஸ்டோர் பண்ணும், ரெசின்ஸு, லேட்டெக்ஸ், மியூசிலேஜ் எல்லாம். இப்போ மேனின் எங்கே ஸ்டோர் ஆனிச்சு, சைலம் பேரன்கைமாலையும் ஸ்டோர் பண்ணோம், மேனின் அது மாதிரி ஸ்டோர் பண்ணோம். இதுலேயும் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ண ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ரெசின்ஸ், லேட்டெக்ஸ், மியூசிலேஜ்லாம் ஸ்டோர் பண்ணோம். இந்த ரெசின், லேட்டெக்ஸ்லாம், இந்த ரப்பர் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் வருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கிறது தான் வருது. நெக்ஸ்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் ஆப்சென்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்டிலிடன்ஸ். அதாவது மோனோகாட்டிலிடன்ஸில் ஆப்சென்ட்டாக இருக்கும் ஃப்ளோயம் பேரன்கைமா மோஸ்ட்லி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், பேஸ்ட் ஃபைபர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜூட்டு, இந்த சன்னல் நார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜூட் ஃபைபர்ஸ் அதெல்லாம் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து தான் வருது. இதுதான் வந்து பேஸ்ட் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஆர் மேடப் ஆஃப் பேரன்கைமா கிளியரன்கைமாட்டா செல்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ்லாம் மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸ். ஓகேங்களா, இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஸ்க்ளீரன்கைமாட்டாஸ். அப்போ இது என்ன, அது டெட் செல்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர்ஸ்ங்கிறது டெட் செல்ஸ். தே ஆர் ஜெனரலி ஆப்சென்ட் இன் த பிரைமரி ஃப்ளோயம். பிரைமரி ஃப்ளோயமில் இருக்காது, செகண்டரி ஃப்ளோயமில் மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்காது, செகண்டரி ஃப்ளோயமில் தான் இருக்கும். ஓகேங்களா, செகண்டரி க்ரோத் நடக்கும்போது தேர் மச் எலாங்கேட்டடாக இருக்கும், அன்பிரான்ச்சாக இருக்கும், ஹேவ் பாயிண்டட் கூறாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீடில் லைக் எபிசஸ்னால் டிப் அப்படி இருக்கும். இந்த செல்வால் ஆஃப் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இஸ் குவைட் திக்காக தான் இருக்கும் செல்வால். ஓகேங்களா, திக்காக இருக்கும். இந்த மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபைபர்ஸ் லூஸ் தர் புரோட்டோபிளாசம். மெச்சூர் ஆகும்போது புரோட்டோபிளாசம் இருக்காது, அதனால் டெட் ஆகிடும். ஸ்க்ளீரன்கைமா எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்க்ளீரன்கைமால தான் ஃபைபர்ஸ் கிளியரேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஜூட்டு, ஃப்ளாக்ஸு, ஹெம்ப் இதெல்லாம் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் தான், பேஸ்ட் ஃபைபர்ஸ். இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க நார் மாதிரி. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மில் அந்த ப்ரைமரி சைலமில் பார்த்த மாதிரி ப்ரைமரி ஃப்ளோயம்லேயும் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் நேரோ sieve டியூப்ஸாக இருக்கும், அதனால் அது ப்ரோட்டோஃப்ளோயம்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஃபார்மில் லேட்டாக ஃபார்ம் ஆகிறதுல பார்த்திங்கன்னா பிக்கர் sieve டியூப்ஸ் இருக்கும், அதனால் அது மெட்டாஃப்ளோயம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோயம்லேயும் பார்த்தீங்கன்னா என்னது, ப்ரைமரி ஃப்ளோயம் இருக்குது, செகண்டரி ஃப்ளோயம் இருக்குது. அந்த ப்ரைமரி ஃப்ளோயமில் ப்ரோட்டோஃப்ளோயம் இருக்குது, மெட்டாஃப்ளோயம் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்தது நம்ம டிஷ்யூ சிஸ்டம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம்.